ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் முன்னாடி ஒரு vlogல சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், வெயிட் லாஸ் பற்றின டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மீஷோவில் நான் ஒரு ட்ரெஸ் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அது பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என் ஹஸ்பண்ட்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டயட் பிளானில் ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெசிபியாக ஷேர் பண்ண போகிறேன். அந்த ரெசிபியெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வெயிட் லாஸ் பற்றின விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான வெயிட் லாஸாகவும் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் டிசைட் பண்ணதாக இருக்கணும். உங்களோட மனசுல இருந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, இன்னும் இப்போ இருக்கிறத விட கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை வேறு ஏதாவது வேலிடான ரீசன் வச்சுருக்கீங்க. அப்படி வச்சிருந்து உங்களோட வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஒருத்தருக்காக உங்களோட வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதாவது உங்களோட ஃபேமிலிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம எப்போவாவது பார்க்குறவங்களா இருப்பாங்க, அவங்க கூட பார்த்தோன்னே என்ன இப்படி வெயிட் போட்டிங்க, இவ்வளோ வெயிட் இருந்தால் உடம்புக்கு நல்லது கிடையாது, நீ முன்னாடி இருந்தது கூட நல்லா இருந்த, இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனால் நல்லா இருப்ப அப்படிலாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது என்னதான் நம்ம வந்து அங்கே ஒரு பதில் சொல்லிட்டு வரோம், இல்லை அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுறோம், இல்லை ரியாக்ட் பண்ணாமலே வந்தோம் அப்படின்னாலும் நம்ம மனசில் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை நீங்கள் அதை டெம்பரரியாக தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும், இல்லை அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை பண்ணணுமே அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அதை பாதியிலே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் டெம்பரரியான வெயிட் லாஸாக தான் இருக்கும். திரும்ப வந்து நீங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவீங்க. திரும்ப பரவாயில்ல இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், யார் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் மனசில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. இந்த ரீசனுக்கு நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுலேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் வெயிட் லாஸ் டயட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஹாப்பியாக அந்த வெயிட் லாஸ் வந்து பண்ணுவீங்க. அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக முன்னாடி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேவே பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டான டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறது, ரொம்ப நேரம் வாக்கிங் போகிறது, இல்லை பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால உங்களோட மைண்டும் உங்களோட பாடியும் சரி ஒரே நாளில் ரொம்ப டவுன் ஆகிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ நாளாக கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணி வச்சுருப்போம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரே நாளில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பயங்கர வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுறது, பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு டயட்டை வந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறது அப்படி வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட பாடி அஃபெக்ட் பண்ணும், உங்களோட மைண்டையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு சிம்பிளான வெயிட் லாஸ் டயட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஜூஸஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து எதுவுமே வந்து பயங்கர பணம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரியோ இல்லை டயட் பிளான் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாவோ அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப அவசரம் கிடையாது, வெயிட்டை வந்து உடனே லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்தியான வழியில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டயட் பிளானை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும்.
ஹெல்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த டயட்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ பாயிண்ட்க்கு வரலாம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டோ எக்ஸசைஸோ பண்ணாதீங்க. ஸ்லோவாக உங்களோட டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா, நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், இல்லை வெப்சைட்ஸில் பார்ப்போம், நிறைய டயட் பிளான்லாம் கூட. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அதில் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, நம்மளோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு, சைடு எஃபெக்ட் இல்லாத அளவுக்கு எந்த மாதிரியான பிளான்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் தப்பு கிடையாது. பட் பிளாங்காக வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதனால இந்த வெயிட் கெயின் ஆயிருக்கு. நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அதுவே வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். இல்லை என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து சரியில்லாமல் இருக்குது, என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்குது, அதை சரி பண்ணேன்னா என்னோட வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து சிம்பிளான ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவோ இல்லை சின்ன சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனாலையோ அந்த வெயிட் வந்து லாஸ் ஆகிடும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது பரவாயில்ல, அது கண்டிப்பாக வெயிட் வந்து லாஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான வெயிட் லாஸ் டயட் வந்து ஃபாலோ பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. பட் நீங்கள் இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளோட உடம்புல சில சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா, நமக்கே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் மனசுக்குள்ளே வந்து தோணுது ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்மளுக்கு இந்த வெயிட் கெயின் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்டயோ இல்லை நல்ல ஒரு டாக்டர்கிட்டயோ ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணி அவங்க ஏதாவது டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து எந்த சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது, அதனால எந்த வெயிட் கெயினும் ஆயிருக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மற்றபடி நான் சொன்ன முன்னாடி இருக்க ரீசன்னால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால, உங்களோட லைஃப் ஸ்டைல்னால, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்னால கூட வெயிட் கெயின் ஆயிருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக வீட்டிலே வந்து கியூர் பண்ணிக்க முடியும், சரி பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு, அது நமக்கே தெரியாமல் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம ஒரு வெயிட் லாஸ் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதில் ரிசல்ட்டே வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அந்த வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்காம இருக்கு. ஸோ அதனால நமக்கு உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் வெயிட் லாஸ் டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த ரிசல்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால நம்ம ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நம்மள நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய விஷயம், வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுமே என்ன பண்ணுவோம்னா, பயங்கரமாக அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தேடி தேடி போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு எப்படினாலும் இந்த வீக்குள்ளே இல்லைன்னு ஒரு 10 டேஸில் நம்மளோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறித்தனமாக பண்ணுவோம். ஸோ அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஒரு சின்ன வேகம் இருக்கும், கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்கும் போது கொஞ்சம் எக்ஸைட் ஆகி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இன்னைக்கு இது சாப்பிட போகிறோம், நாளைக்கு அது சாப்பிட போகிறோம் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஒன்ஸ் அந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, மற்ற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் அப்படியே இருக்கும். ஸோ அதனால ஒன்ஸ் நீங்கள் டயட் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸை வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. உங்கள் மணியும் வேஸ்ட் பண்ணி உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஒரு 4-5 டேஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து வைங்க. அதை வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள், உங்களால் அதை கண்டினியூஸாக எடுத்துக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தேவையான திங்ஸை வந்து அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கலாம். ஒரே டைமில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் அளவாக வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அது காலியானதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இது வந்து காமனாக எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம்.
யாரையுமே நீங்கள் வந்து மீட் பண்ணும்போது, இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்த்த உடனே வந்து என்ன இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணிட்டீங்க, என்ன இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படிலாம் வந்து டக்குன்னு சொல்லாதீங்க. அது வந்து அவங்களோட மனசை வந்து அவ்வளோ ஹர்ட் பண்ணும். ஸோ அதனால யாருமே வந்து அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் கொஞ்சம் இன்னும் வெயிட் கெயின் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அப்படி சொல்கிறது மூலமாக நம்ம எதிரில் இருக்கவங்க வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அதனால எப்பயுமே யாரையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா அதோட வந்து விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வைஸ் கொடுக்கறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்கள வந்து இவ்வளோ வெயிட் போட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணாதீங்க. அது வந்து நல்லதே கிடையாது. அவங்களும் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அவங்க மனசளவில். அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. நம்ம போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போயிடுவோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஆல் தி பெஸ்ட். May 24 அன்னைக்கு என் ஹஸ்பண்டோட வெயிட் செக் பண்ணோம். அன்னைக்கு இதுதான் அவரோட வெயிட். ஸோ இவரோட டயட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா May 30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் எப்போவுமே வந்து அவருக்கு கொஞ்சம் வெந்தய தண்ணி எடுத்துக்கிறது பழக்கம். ஏன்னா பாடி ஹீட்டான பாடி அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சம் வெந்தய தண்ணியும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பாதாம் மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம், க்ரீன் டீ எடுத்துக்கலாம், டர்மரிக் டீ எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அவர் வந்து மார்னிங் வாக்கிங் முடிச்சுட்டு சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுவார். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கொள்ளு சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து கொள்ளை இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1-2 மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. நான் வந்து 25 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி டீட்டெயில்டாக வேணும்னா நம்மளோட குக்கிங் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கொள்ளு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சூப் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அந்த சூப் கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கிறேன் அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக அந்த கொள்ளு வந்து நல்லா வெந்து சூப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவோ, இல்லை வாக்கிங் முடிச்சுட்டு வருவாங்க, 1 hour வாக்கிங் பண்ணுவாங்க, ஒரு 1/2 hour வந்து சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூப் வந்து இப்போது எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொள்ளு சூப் வந்து நல்லாவே உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து பாடி ஹீட்டாக இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இந்த சூப் எடுக்கும்போது கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். சப்பாத்தி வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்லலாம் இல்லை, எனக்கு என்ன மாதிரி ஷேப்பில் தோணுச்சோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக விட்டு தான் சப்பாத்தி வந்து பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது மார்னிங் டைமில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் 11:30 போல் குக்கும்பர் வந்து ஜூஸ் பண்ணி கொடுத்தேன். குக்கும்பர் வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, மிளகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா குக்கும்பர் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் சேர்த்து அரிசி பருப்பு சாதம் 1 கப் அளவுக்கும் ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். கொஞ்சம் சாலட் ரெடி பண்ணேன், ஆனால் அவங்களால அன்றைக்கி அந்தளவுக்கு எடுத்துக்க முடியல. இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் வந்து அவரோட டயட் பிளானில் இருக்குது. அடுத்த விலாகில் நெக்ஸ்ட் டேக்குரிய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பொதுவாக வந்து ட்ரெஸ் எதுவுமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டேன். எனக்கு நேரில் போய் பார்த்து எடுத்தால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுவேன். பட் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராடக்ட் கிச்சனுக்கு தேவையானது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். அது 2மே நல்லா தான் ரிசீவ் பண்ணேன், குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால
இந்த தடவை ஒரு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்க மாதிரி ட்ரெஸ் வாங்கி பார்க்கலாம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வேணும்னா வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து அப்படி வாங்கின ஒரு ட்ரெஸ் தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேட்டர் ட்ரெஸ் தான். இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. இந்த கலருக்காக தான் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூவில் ஒயிட் எல்லோலாம் சேர்ந்து பார்க்குறதுக்கே நல்ல பிரைட்டாக இருந்துச்சு. இந்த கிளாத் வந்து ரேயான் மெட்டீரியல், காட்டன் கிடையாது. பட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை, நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸ்லீவ்லெஸ் அப்படின்றதுனால ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தான், நம்மளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ராப். கிளாத் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் வந்து இதை வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இந்த சம்மர் டைமில் நமக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. பட் நம்ம ஒரு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக வெளியில் போகும்போதும் வியர் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லெஸ் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படி இருக்கவங்க நான் இப்போ பிக்சரில் காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி ஜாக்கெட் யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வந்து பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டி நான் கொடுத்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பராக இருக்குது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.